தமிழால் இணையும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி 6 த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட் இந்த லெசனில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட எக்ஸ்ப்ளனேஷனை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன். பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயுமே கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்மால் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் ஆர் த லிட்டில் சில்ட்ரன் ஆஃப் ஹோலாண்ட் அவேர் ஆஃப்? அதாவது ஹோலாண்டில் இருந்த குழந்தைகள் எதை நினச்சி எச்சரிக்கையாக இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்ப்போம். த லிட்டில் சில்ட்ரன் ஆஃப் ஹோலாண்ட் வேர் அவேர் தட் த டைக்ஸ் மஸ்ட் பி வாட்ச்டு எவ்ரி மொமெண்ட் அண்ட் தட் எ ஸ்மால் ஹோல் கேன் பி வெரி டேஞ்சரஸ். ஸோ அங்கே இருந்த அந்த குழந்தைகள் எதை நினச்சி ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க அப்படின்னா, அங்கே ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு. அந்த அணை எப்போயுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதில் சின்ன ஹோல், சின்ன ஓட்டை ஏற்பட்டால் கூட அது நம்ம அந்த ஹோலாண்டுக்கே ரொம்ப ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறத நினச்சி அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற குழந்தைகளுக்குமே அந்த விஷயம் என்ன சொல்கிறது, ஆழமாக பதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஏன்னா அந்த குழந்தைகளுக்குமே அவங்க அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு ஹோல் இருந்தாலுமே நமக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற அளவுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஒர்க் அசைன்டு டு பீட்டர்ஸ் ஃபாதர்? ஸோ பீட்டர்ஸ் ஃபாதர் என்ன ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. த ஒர்க் அசைன்டு டு பீட்டர்ஸ் ஃபாதர் வாஸ் டெண்டிங் அண்ட் ஸ்லூயிஸ். டெண்டிங் த ஸ்லூயிஸ், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் த கேட்ஸ் வென் ஷிப்ஸ் என்டர்டு த சீ ஃப்ரம் ஹோலாண்ட். அதாவது பீட்டரோட அப்பாவுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அங்கே அந்த அணை கட்டப்பட்டிருந்தது இல்லையா, அதை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அது ஒன்று. இன்னொன்று அங்கே ஒரு கேட் இருக்கும். கப்பல் வர்றப்பெல்லாம் அந்த கேட்டை திறந்து விடணும், கப்பல் போனதுக்கப்புறம் மூடணும். ஸோ இந்த வேலையுமே பீட்டர்ஸோட அப்பாவுக்கு கொடுத்துருந்ததா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒய் டிட் பீட்டர்ஸ் மதர் கால் ஹிம்? ஸோ பீட்டரோட அம்மா பீட்டரை ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பீட்டர்ஸ் மதர் கால்டு ஹிம் டு கோ அண்ட் கிவ் த கேக்ஸ் டு ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட். ஸோ பீட்டரோட அம்மா பீட்டரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீட்டர் கையில் கேக்கு கொடுத்துட்டு, உன்னோட ஃப்ரெண்டு, கண்ணு தெரியாத ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவங்க அம்மா பீட்டரை கூப்பிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்த்து கொஸ்டின், ஹவு டிட் பீட்டர் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் வித் ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட்? ஸோ பீட்டர் அந்த கண்ணு தெரியாத ஃப்ரெண்டு கூட எப்படி அவன் டைமை ஸ்பெண்ட் பண்ணான் அப்படின்னு கேட்குறாங்க. பீட்டர் ஸ்டேட் வித் த புவர் பிளைண்ட் மேன் எ லிட்டில் வைல் டு டெல் ஹிம் அபவுட் ஹிஸ் வாக் அலாங் த டைக் அண்ட் அபவுட் த சன் அண்ட் த ஃப்ளவர்ஸ் அண்ட் த ஷிப் ஃபார் அவுட் அட் சி. ஸோ பீட்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க அந்த கண்ணு தெரியாத ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட கொஞ்சம் நேரம் தங்கி இவன் எல்லாமே சொல்கிறான். என்னென்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் அந்த அணை கட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த அணை வழியாக நடந்து வந்தப்போ என்னென்ன பார்த்தானோ அதெல்லாம் சொல்கிறான். சூரியனை பற்றி சொல்கிறான், அங்கே இருந்த பூக்களை பற்றி சொல்கிறான். அதே மாதிரி அங்கே போயிட்டு இருந்த கப்பல்களை பற்றி எல்லாமே அப்படியே அந்த ஃப்ரெண்டு கிட்ட பீட்டர் சொல்கிறான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் டிட் த ஃபாதர் ஆல்வேஸ் சே ஆங்க்ரி வாட்டர்ஸ்? ஸோ பீட்டரோட அப்பா எப்பயுமே அந்த தண்ணியை கோபம் கொண்ட தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாராம். அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. த ஃபாதர் ஆல்வேஸ் செட் ஆங்க்ரி வாட்டர்ஸ் பிகாஸ் த சீ வாட்டர் லேஷ்ட் ஆன் த டைக்ஸ் ஆல்வேஸ். ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, எப்போயுமே அந்த கடல் தண்ணி அந்த அணை மேலே பட்டுக்கிட்டே இருக்குதாம். அதனால தான், ஏன்னா அந்த அணையில் பட்டுக்கிட்டே இருந்தால் அது என்ன ஆயிரும், அணை உடைய தான் பார்க்கும் இல்லையா, அந்த கடல் தண்ணி வெளியே வர பார்க்குது. ஆனால் நம்ம அதை தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். அது மோதிட்டே இருக்கிறனால, மறுபடியும் மோதிட்டே இருக்கிறனால அவங்க அப்பா கோபம் கொண்ட தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் டிட் பீட்டர் சி வென் ஹீ ஸ்டாப்டு நியர் த டைக்ஸ்? ஸோ பீட்டர் அணைகள் பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்கான். அந்த அணை பக்கத்தில் வர்றப்போ அவன் நின்றுட்டான். அவன் ஏன் நின்னான் அப்படின்னு கேட்குறாங்க. When Peter stopped near the dike, he noticed that there was a sound of trickling water and saw a small hole in the dike through which a tiny stream was flowing. ஸோ பீட்டர் அந்த அணை வழியாக நடந்து வரப்போ அவன் நின்னான் இல்லையா, அப்படி நின்றப்போ அவனுக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா, ஏதோ தண்ணி அப்படியே கொட்டுற மாதிரி சத்தம் கேட்குதான். சொட்டு சொட்டாக இப்போ தண்ணி விழுந்தா நமக்கு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சொட்டு சொட்டாக தண்ணி விழுற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா அந்த அணையில் ஓட்டை விழுந்திருக்கு. ஓகேவா, அந்த ஓட்டை வழியாக தண்ணி வெளியே வந்துட்டே இருக்குது. அதை தான் அங்கே நின்று பீட்டர் பார்த்துருக்கான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 7th கொஸ்டின், வாட் வேர் த தாட்ஸ் ஆஃப் த மதர் வென் பீட்டர் டிடன்ட் ரிட்டர்ன் ஹோம்? ஸோ பீட்டர் வீட்டுக்கு திரும்பி வரல. ஓகேவா, ஏன் திரும்பி வந்திருக்க மாட்டான், அங்கே அந்த ஓட்டை விழுந்திருக்கும். அவன் ஐயோ ஓட்டை விழுந்துருச்சே, நம்ம இது எவ்வளோ பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு பீட்டர் அவன் கையை வச்சு அந்த ஓட்டையை மூடியிருப்பான் இல்லையா, அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க.
ஸோ பீட்டர் வந்து வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். அங்கே வந்து அவங்க அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்னடா இவன் போன ஆளு ஃப்ரெண்டை பார்க்க போனானே இன்னும் வர காணாமே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து என்னென்னலாம் நினச்சாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. Peter's mother thought that he was spending that night with his friend and that she would scold him the next morning to staying away from home without permission. ஸோ அவன் வராதனால அவங்க அம்மா என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு கூடயே நைட் தங்குறான் போல், ஆனால் வீட்டுக்கு வரட்டும், கண்டிப்பாக காலையில் நான் அவனை திட்டியே தீருவேன், என்கிட்ட கேட்காம போய் அவன் அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டிட் பீட்டர் ஸ்பெண்ட் ஹிஸ் நைட் அட் த டைக்ஸா. ஸோ அந்த அணைக்கிட்ட வந்து பீட்டர் வந்து எப்படி அவன் இரவை வந்து ஸ்பெண்ட் பண்ணான், அதாவது அந்த இரவு வந்து அவனுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஹோல்டிங் ஹிஸ் ஃபிங்கர் இன் த ஹோல் ஆன் த டைக் பீட்டர் crouched on a stone bending his head. அதாவது பீட்டர் வந்து என்ன பண்ணுறான், அவன் விரலை வச்சு அந்த ஓட்டையை மூடிருந்தான் இல்லையா, மூடி அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, அவன் அப்படியே சுருண்டு அந்த பாறை மேலேயே தலையை சாய்ச்சி அப்படியே உட்காந்துருக்கான். He closed his eyes but did not sleep. அவன் கண்ணை மூடுறான் ஆனால் வந்து தூங்கலை, சும்மா அசந்திருக்கான் அந்த மாதிரி. He rubbed his hand and thought he would manage to stay throughout the night though no one came to his rescue until morning. அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கையை வந்து அவனே தேய்ச்சி விட்டுக்கிறான். ஏன்னா வலிக்கும் இல்லையா, ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு இருந்தா. அவன் கையை தேய்ச்சிட்டு அவனே நினைக்கிறான், இல்லை நம்ம இந்த நைட் ஃபுல்லாக வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ணிட முடியும், ஒரு வேளை யாரும் வரலை அப்படின்னா நம்ம வந்து நைட் ஃபுல்லாக நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து அவனே வந்து அவன்கிட்ட சொல்லிக்கிறான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து 9th கொஸ்டின் பார்ப்போம். ஹூ ஃபவுண்ட் பீட்டர் இன் த டைக்ஸ் அண்ட் வாட் டிட் ஹீ டூ. ஸோ பீட்டரை வந்து யார் வந்து அந்த அணைக்கிட்ட பார்த்தாங்க, அவங்க பார்த்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எ மேன் ஹூ வெண்ட் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஹியர்டு பீட்டர்ஸ் மார்னிங் அண்ட் ஃபவுண்ட் ஹிம் கிளிஞ்சிங் டு த சைட் ஆஃப் த கிரேட் வால். ஸோ அவங்க வந்து அந்த சைடு ஒரு ஆள் வந்து ஒரு மேனு, அவங்க வந்து ஒர்க்குக்காக காலையில் வேலைக்கு போவாங்க இல்லையா, ஸோ வேலைக்கு போயிட்டுருக்காங்க. வேலைக்கு போயிட்டுருக்கப்போ யாரோ வந்து புலம்புற சத்தம் கேட்குது. அவன் வந்து நைட் ஃபுல்லாக வந்து டயர்டாகி தூங்கி, ஐயோ யாராவது வாங்க சொல்லிட்டே இருக்கான். யாரா முணங்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ யாரோ ஒரு பையன் வந்து அந்த அணையில் வந்து ஒட்டிக்கிட்டு படுத்திருக்க மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். ஹவு டிட் த வில்லேஜர்ஸ் மெண்ட் த ஹோல். ஸோ அந்த வில்லேஜர்ஸ் வந்து அந்த ஓட்டையை வந்து எப்படி அடைச்சாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. த வில்லேஜர்ஸ் brought shovels and mended the hole after hearing the alarm. ஸோ அங்கே இருக்க வில்லேஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்களா, அந்த மண்வெட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மண்ணள்ளி அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு வந்துடுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பேராகிராஃப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நரேட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் பீட்டர் டு பி எ பிரேவ் லிட்டில் ஹீரோ. ஸோ அங்கே வந்து அந்த பீட்டருக்கு நடந்தது இல்லையா, அந்த அவன் வந்து எவ்வளோ சாமர்த்தியமாக அந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணான் அப்படிங்கிறத வந்து ஒரு பேராகிராஃபாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. பீட்டர் வாஸ் அ லிட்டில் பாய் ஹூ லிவ்டு இன் ஹோலாண்ட். ஸோ பீட்டர் வந்து ஒரு சின்ன பையன், ஹோலாண்டில் வந்து வாழ்கிறான். ஹோலாண்ட் இஸ் சிச்சுவேட்டட் பிலோ சி லெவல். ஸோ ஹோலாண்ட் வந்து எப்படி இருக்கான், கடல் மட்டத்துக்கும் கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ கடல் தண்ணியெல்லாம் உள்ளே வந்தால் அந்த ஹோலாண்டுங்கிறதே வந்து என்ன ஆயிருமா, வெள்ளத்தில் போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எ வால் கால்டு டைக்ஸ் ப்ரொடெக்டட் த கண்ட்ரி ஃப்ரம் த நார்த் சி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அணை கட்டி வச்சுருக்காங்க. அந்த அணை தான் அந்த நார்த் சீலேருந்து வர தண்ணியாக அவங்களுக்கு அந்த ஹோலாண்டுக்குள்ளே வராமல் பாதுகாத்துட்ருக்கு. ஈவன் த லிட்டில் சில்ட்ரன் ஆஃப் ஹோலாண்ட் ஆர் அவேர் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டைக்ஸ். ஸோ அங்கே இருந்த குழந்தைகளுக்குமே அந்த அணை ஏன் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தே நோ த டைக்ஸ் மஸ்ட் பி வாட்ச்டு எவ்ரி மொமெண்ட். அது ஒவ்வொரு செகண்டுமே நம்ம அந்த அணையை பார்த்துட்டே இருக்கணும், எங்கேயாவது ஓட்ட விழுந்தால் கூட பிரச்சனை தான். ஸோ அந்த குழந்தைகளுக்குமே சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேவா. எ லிட்டில் ஹோல் இன் இட் கேன் பி எ வெரி டேஞ்சரஸ் திங். சின்ன ஓட்ட விழுந்தாலும் அங்கே வந்து பெரிய பிரச்சனையாக தான் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒன் ஆஃப்டர்நூன் பீட்டர்ஸ் மதர் வாண்டட் ஹிம் டு கோ அக்ராஸ் த டைக்ஸ் டு டேக் த கேக் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் த பிளைண்ட் மேன். ஸோ ஒரு நாள் வந்து பீட்டரோட அம்மா வந்து கூப்பிட்டு, உன்னோட ஃப்ரெண்டுக்கு போய் கேக் கொடுத்துட்டு வா அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிடுறாங்க. பீட்டர் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் வித் ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட் பை டெல்லிங் ஹிம் அபவுட் ஹிஸ் வாக் அலாங் த டைக்ஸ் அண்ட் மெனி அதர் திங்ஸ். ஸோ பீட்டர் வந்து அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போய் அவன் அந்த அணை வழியாக நடந்து வந்ததை பற்றியும் அவன் அங்கே என்னென்னலாம் பார்த்தானோ அது எல்லாத்த பற்றியும் அவன் வந்து சொல்கிறான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆன் ஹிஸ் வே பேக் டு ஹோம் ஹி ஹியர்டு த சவுண்ட் ஆஃப் ட்ரிக்லிங் வாட்டர். அவன் திரும்பி வர்றப்போ வந்து ஏதோ தண்ணி கொட்டுற சவுண்ட் வந்து அவனுக்கு வந்து கேட்குது. ஹி சா எ ஸ்மால் ஹோல் இன் த டைக். அவன் வந்து என்ன செய்கிறான், அந்த அணையில் வந்து ஒரு சின்ன ஓட்டை விழுந்திருக்கு, அதை பார்க்குறான். பீட்டர் த்ரஸ்ட் ஹிஸ் ஃபிங்கர் இன் டு த டைனி ஹோல் டு ஸ்டாப் த வாட்டர். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, பீட்டர் உடனே அந்த ஓட்டைக்குள்ளே அவன் கையை விட்டு அந்த ஓட்டையை வந்து அடைச்சிடுறான்.
ஹி ஷவுட்டட் ஃபார் த ஹெல்ப் பட் நோ ஒன் டர்ன்ட் அப். அவன் வந்து கத்துறான், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே யாருமே வரல. ஹி ஸ்டேடு தேர் த ஹோல் நைட். அவன் அதனால் அங்கேயே ஹோல் நைட் அவன் அங்கேயே தங்கிட்டான். ஹிஸ் ஃபிங்கர் பிகேம் நம்பு. அவனுக்கு ஒரு மாதிரி அவன் விரலெல்லாம் சேல் இந்த மாதிரி ஆகுது. ரொம்ப நேரம் அசையாமல் இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு ஆகுது. நெக்ஸ்ட் மார்னிங் எ மேன் கோயிங் டு ஒர்க் ஃபவுண்ட் பீட்டர் இந்த டைக். ஸோ மறுநாள் காலையில் வந்து ஒரு ஆள் வந்து பார்க்குறான், ஐயோ என்னடா இங்கே ஒரு பையன் இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஹீ ஸ்ப்ரெட் திஸ் அலாரம். உடனே இதை எல்லாட்டையுமே அந்த ஆள் போய் சொல்லிடுறாரு, இப்படி இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, வாங்க 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 சொல்லி. த வில்லேஜஸ் ரஷ்டு தேர் அண்ட் மெண்டட் த ஹோல் வித் ஹிஸ் ஷவல்ஸ். ஸோ உடனே அங்கே எல்லாருமே வந்து மண்வெட்டி வச்சு அந்த ஓட்டையை வந்து அடைச்சிடுறாங்க. தே டுக் பீட்டர் டு ஹிஸ் பேரண்ட்ஸ். உடனே பீட்டரை தூக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. தஸ் பீட்டர் சேவ்டு ஹிஸ் லேண்ட் அண்ட் த பீப்புள் அண்ட் பிகேம் த ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட். ஸோ பீட்டர் வந்து காப்பாற்றப்படுறான், அங்கே இருந்த பீப்புளுமே வந்து காப்பாற்றப்படுறாங்க. அதே மாதிரி பீட்டர் இப்படி பண்ணனால அந்த ஹோல் நைட் அவன் பார்த்துக்கிட்டனால தான் அங்கே வெளில வராமல் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பீட்டர் வந்து அந்த ஹோலாண்டுக்கே வந்து ஒரு ஹீரோ மாதிரி மாறிட்டான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த லெசனில் பேசியிருப்பாங்களே யார் யாருன்னு சொல்லணும். ஐ வாண்ட் யூ டு கோ அக்ராஸ் த டைக் அண்ட் டேக் திஸ் கேக்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் த பிளைண்ட் மேன். ஸோ இது யார் சொல்லுவா? அவங்க அம்மா வந்து பீட்டரை கூப்பிட்டு தானே சொல்லுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, பீட்டர்ஸ் மதர். நெக்ஸ்ட் ஐ எம் கிளாட் தே ஆர் ஸோ ஸ்ட்ராங். ஸோ வந்து அவன் அந்த பீட்டர் வந்து கேக்கு தூக்கிட்டு வழியில் நடந்து போவான். அப்போ வந்து அவன் நினைப்பான் இல்லையா, பரவாயில்லையே இந்த அணைகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ இது வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா பீட்டர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹோலாண்ட் ஷால் நாட் பி ட்ரவுண்ட் வைல் ஐ எம் ஹியர். ஸோ நான் இங்கே இருக்கிற வரைக்கும் ஹோலாண்டில் வந்து வெள்ளம் வராது அப்படின்னு சொல்லி அவன் யார் சொல்லுவான்? பீட்டர் தான் சொல்லுவான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட்ஸ் த மேட்டர் ஹீ கால்டு ஆர் யூ ஹர்ட். ஸோ என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு யார் கேட்பா? இந்த வேலைக்கு போகிற ஆள் தான் கேட்பாங்க. ஸோ எ மேன் கோயிங் டு ஒர்க் இல்லைனா த பாசர் பை, இதில் ஏதாவது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெல் தம் டு கம் குவிக்லி. அவங்கள வந்து சீக்கிரம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்க? பீட்டர் தான் சொல்லுவான். ஓகேவா? ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம கல்விக்களம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.